நல்லவை கேட்போம் நமது சேனலில் மகாபாரதம் ஆதிபர்வத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். வேதங்களை நான்காக வகுத்து கொடுத்தவர் வேதவியாசர். அவர் வசிஷ்ட மகர்ஷியினுடைய பேரன், பராசர முனிவருடைய புத்திரன், சுக மகர்ஷியினுடைய தகப்பனார். இவருக்கு கிருஷ்ணத்வைபாயனர் அப்படிங்கிறதான ஒரு பேர் உண்டு. இவர்தான் இந்த மகாபாரதத்தை எழுதினவர். இவருடைய பங்கு மகாபாரதத்தில் முக்கியமான ஒன்று. விஸ்வாமித்திரர் கௌசிகர் என்கிறதான ஒரு பெயரும் உடையவர், ஒரு ராஜரிஷி. அவர் உக்கிரமாக ஒரு தபஸை பண்ணின்னு இருக்கார். அப்படி பண்ணும்பொழுது தேவர்களுக்கு ஒரு சந்தேகம். அதாவது பூலோகத்தில் யார் தபஸ் பண்ணாலும் தவம் பண்ணினாலும் கடுமையான தபஸை மேற்கொண்டால் அவர்களுக்கு பயம் வந்துடும். எங்கே நம்மளுடைய ராஜ்யத்தை இது பண்ணுறதுக்காக தபஸ் பண்ணுறாலோ, சொர்க்கராஜ்யம் வேணும்னு தபஸ் பண்ணுறாலோ அப்படிங்கிறதான ஒரு பயம் வந்துடும். அதனால் அந்த தபஸ், அந்த தவமானது நன்றாக நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அந்த தேவர்கள் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். அதனால் இந்த விஸ்வாமித்திரர் கடுமையான ஒரு தபஸ் பண்ணின்னு இருக்கிறதுனால அதனால் இந்திரனுக்கு ஒரு சந்தேகம் மேனகை அப்படிங்கிறதான ஒரு அப்சரஸை அவர் இடத்துல போய் அனுப்பி வைக்கிறார். இந்த அப்சரஸ்திரிகளுடைய காரியம் என்ன அப்படின்னு கேட்டால், யாராவது தபஸ் பண்ணின்னு இருந்தால் அந்த தபஸை கலைக்கிறது, அதுதான் அவளுடைய வேலை. அதே மாதிரி மேனகா அப்படிங்கிற அப்சரசும் இந்த விஸ்வாமித்திரர் முன்னால் நிற்க அவளுடைய அழகை கண்டு அதில் மோகித்தார் விஸ்வாமித்திரர். இப்படி மேனகை விஸ்வாமித்திரர் அவர்களுக்கு பிறந்த குழந்தைந்தான் சகுந்தலை. அந்த குழந்தை பிறந்த உடனே அவருடைய தபஸ் போயிடுத்துனா அதுக்கப்புறம் அங்கே இருக்க மாட்டான். அந்த அப்சரஸ்திரிகள்லாம் தபஸை கலைச்சிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவாள். இந்த குழந்தை பிறந்தது, குழந்தைய அப்படியே காட்டில் விட்டுட்டு கிளம்பி போயிட்டான். 2 பேருமே விட்டுட்டான். அந்த குழந்தைய கண்வ மகரிஷி எடுத்து வளர்த்தார். அது அந்த கண்வ மகரிஷியினுடைய வளர்ப்பில் அந்த குழந்தை அந்த கானகத்தில் வளர்ந்து வந்தது. ஒரு தக்க பருவம் வந்த உடனே அந்த சகுந்தலைக்கு ஒரு விவாகம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சார். அந்த சமயத்தில் சோமதீர்த்தம் அப்படிங்கிறதான ஒரு இடத்துக்கு போன பொழுது புரு வம்சத்தில் பிறந்ததான துஷ்யந்தன் அப்படிங்கிறதான ஒரு ராஜா அந்த கண்வ மகர்ஷியினுடைய ஆசிரமத்துக்கு வந்தான். அவன் அந்த சகுந்தலையை பார்த்து அங்கே மோகம் கொண்டான். அதனால் சகுந்தலைக்கும் அந்த துஷ்யந்தனுக்கும் ஒரு காதல் ஏற்பட்டது. அதன் அடையாளமாக அவள் 2 பேரும் ஒரு காந்தர்வ விவாகத்தை பண்ணிண்டான். இப்படி பண்ணிண்டு கொஞ்ச நாள் அவ கூடவே இருந்துட்டு அந்த துஷ்யந்தன் கிளம்பி தன்னுடைய ராஜ்யத்துக்கு போயிட்டான். தோழிகளோட பூ பறிச்சுன்னு இருந்தா ஒரு நாள் சகுந்தலை. இப்போ சகுந்தலை பூ பறிச்சுன்னு இருக்கும் பொழுது அப்போ தன் கணவனோடு இருந்ததான துஷ்யந்தனோட இருந்ததான அந்த நாட்களை எல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருந்தா. அதனால் சுய நினைவில் அவள் இல்லை. அந்த சமயம் பார்த்து துர்வாச முனிவர் அங்கே வந்தால் அதை அவள் கவனிக்கலை. உடனே துர்வாச முனிவர் சகுந்தலையை பார்த்து, அதிதியை நீ அவமதிச்சிட்ட, இப்போ என்னை பார்க்காம என்னை கவனிக்காம அதிதி உபசாரம் பண்ணாம நீ யாரை நினச்சிண்டு இருந்தியோ அவன் உன்னை சந்திக்கும் பொழுது உன்னை மறந்து விடுவான். நீ எவ்வளவு எடுத்து சொன்னாலும் உன்னை நினைக்க மாட்டான். ஒரு சாபத்தை கொடுத்துடுறார். உடனே அவரிடத்துல விழுந்து வணங்கி தோழிகள் எல்லாருமே அவளும் தெரியாமல் நடந்ததான ஒரு தவறு, இதை மன்னிக்கணும், இதுக்கு ஏதாவது பிராயஷ்சித்தம் சொல்லணும் அப்படின்னு கேட்க, ஒரு அடையாள ஆபரணத்தை பார்த்ததும் அந்த சாபமானது போயிடும், அவனுக்கு ஞாபகம் வந்துடும் அப்படின்னு சொல்லி அவ போறார். அவர் அந்த இடத்தை விட்டு கிளம்பி சென்று விட்டார்.
சகுந்தலையும் துஷ்யந்தனும் சேர்ந்திருக்கிற காலத்தில் துஷ்யந்தன் அவனுடைய பெயர் பொறித்ததான ஒரு கணையாழி மோதிரத்தை அவளுக்கு போட்டிருந்தான் கையில். அந்த மோதிரம் அவளுடைய வரலில் இருந்தது. துஷ்யந்தன் போயிட்டு வரேன்னு சொன்னவன் அங்கேருந்து எந்த விதமான தகவலும் வரல. அவன் பார்க்கவும் இல்லை, யாரையும் அனுப்பவும் இல்லை. இதனால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த சகுந்தலையினுடைய தகப்பனார் கண்வ மகரிஷி யாத்திரையாக வெளியில் போயிருந்தார். அவர் திரும்பி வந்ததும் இந்த தோழிகள்லாம் அந்த ரிஷியினிடத்தில் துஷ்யந்தனை இந்த மாதிரி சகுந்தலா காந்தர் விவாகம் பண்ணின்னு இருக்கா, அதனால் இப்போ கர்ப்பமாக இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை சொன்ன உடனே அந்த மகரிஷி ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த சகுந்தலையை நான் கொண்டு போய் அங்கே விட்டுடுறேன், அந்த ராஜா கிட்ட அங்கேயே கொண்டு போய் சேர்த்து விட்றேன் அப்படின்னு சொல்ல அங்கே இருந்ததான அந்த தோழிகள் தவம் செய்து கொண்டிருக்கக்கூடியதான அந்த தாய்மார்கள் எல்லாருமே அவளுக்கு அலங்காரம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பினான். அந்த ரிஷியும் நல்ல புத்திமதிகள் எல்லாம் சொல்லி நீ புரு போன்றதான ஒரு மகனை பெற்றெடுப்பாயாகன்னு அனுகிரகம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணினார். சகுந்தலை வனதேவதைகள் இடத்தெல்லாம் சொல்லி விடைபெற்று இந்த தப்போவனத்திலிருந்து அந்த துஷ்யந்தனை பார்க்கறதுக்கு அங்கே அந்த ராஜ்யத்துக்கு கிளம்பினான். அங்கே முனிகுமாரர்கள் சகுந்தலை அழைச்சின்னு போய் ஹஸ்தினாபுரம் சென்றார்கள். அங்கே அந்த ராஜாவை அழைத்து அவரிடத்திலே சொல்லும்போது இந்த ராஜாவானவர் கண்வ மகரிஷி எப்படி இருக்கார் என்ன அப்படிங்கிறதான அந்த குசலம் அதெல்லாம் விசாரித்து பிறகு அந்த முனிகுமாரர்கள் முனிவருடைய அந்த உத்தரவை கூறினார்கள். அதாவது கண்வ மகரிஷி இப்படி அனுப்பி வச்சா, நீங்கள் தனியாக இந்த சகுந்தலை விவாகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், காந்தர் விவாகம். அதனால் சகுந்தலை இப்போ கர்ப்பமாக இருக்கிறதுனால இங்கே கொண்டு விடும்படியாக கூறி அனுப்பியுள்ளார் மகரிஷி அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு இதெல்லாம் கட்டுக்கதை, நான் யாரையும் விவாகம் பண்ணிக்கல, இது பொய் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஏதாவது ஆதாரம் காட்டணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த மோதிரத்தை காட்டலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மோதிரமானது அந்த சகுந்தலனுடைய விரலில் இல்லை. அதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. அதாவது சந்தேகம் என்னன்னா, நான் விவாகம் பண்ணிக்கவே இல்லை அப்படிங்கிறதான சந்தேகமும் தீர்ந்தது, நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டான். இவ சக்கராவதார க்ஷேத்திரத்தில் சசி தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் இருக்கு. அந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தா அப்போ அந்த ஜலத்தில் இந்த கணையாழி விழுந்திருக்கலாம் அப்படிங்கிறதானது ஒரு இவாளுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. இப்படி இதெல்லாம் எடுத்து சொல்லியும் அவன் நம்பலை. துஷ்யந்தன் நான் அப்படி யாரையும் விவாகம் பண்ணிக்கலன்னு நிராகரிச்சுட்டான். உடனே அந்த ரிஷிகுமாரர்கள் அவர்கள் அங்கேயே சகுந்தலை விட்டுட்டு கிளம்பி போயிட்டான். ராஜாவானவன் சகுந்தலையை தன்னுடைய புரோகிதர் இடத்துல ஒப்படைச்சு இவளை பாதுகாத்து சொன்னான். இப்போ கண்வ மகரிஷியினுடைய சீடர்கள்லாம் அங்கேருந்து கிளம்பி போயாச்சு. சகுந்தலை அழ ஆரம்பித்தா. உடனே ஒரு ஜோதியானது ஒரு பெண் உருவத்தில் அவள் எதிரே நின்று சகுந்தலை அப்படியே அழிச்சின்னு போய் ஒரு தேவமாதர் தடாகத்தில் மறைச்சி வச்சுருந்தது. கொஞ்ச நாள் கழித்து ஒரு செம்படவன் ஒரு மீனை பிடிச்சின்னு வந்தான். அந்த மீனை பிடிச்சின்னு அதை அறுக்கும்போது அது வயிற்றில் இந்த மாதிரி ராஜாவினுடைய பெயர் பொறிக்கப்பட்டுள்ளதான ஒரு மோதிரம் கிடைச்சிது. அதை கொண்டு இந்த ராஜா கிட்ட அவன் சமர்ப்பிச்சான். அதை பார்த்த உடனே அந்த துஷ்யந்த ராஜாவுக்கு எல்லா விதமான நினைவுகளும் வந்துடுத்து. அதனால் ரொம்ப வருத்தப்பட்டான். அந்த சமயம் துர்ஜயம் அப்படிங்கிறதான ஒரு அசுரனுக்கும் இந்திரனுக்கும் சண்டை வந்தது. அந்த யுத்தத்தில் அந்த அசுரனை ஜெயிக்க முடியல இந்திரனால். அவன் துஷ்யந்தனை சகாயத்துக்கு கூப்பிட்டான். துஷ்யந்தன் போய் அதை நிறைவேற்றி வச்சுட்டு வந்தான். அப்படி வரும்போது அங்கே ஹேமக்கூட பர்வதம், அங்கே ஒரு மாரீச்ச ஆசிரமம் இருக்கு. அந்த ஆசிரமத்தை அடைஞ்சான். அங்கே ஒரு சிறுவன் ஒரு சிங்கக்குட்டியினுடைய பிடரிய மயிரை பிடிச்சிட்டு விளையாடின்னு இருந்தான். அவனை பார்த்தும் துஷ்யந்தனுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால் இது யார் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுட்டு அங்கே கீழே அபராஜிதா அப்படிங்கிறதான ஒரு மூலிகை கொடி கீழே கடந்தது. அதை கையில் எடுத்தான். அது மாரீச்சன் மாரீச்ச ரிஷி அந்த பையனுக்கு கொடுத்தது. அந்த விளையாடின்னு இருக்கக்கூடியதான அந்த பையனுக்கு
அந்த மூலிகை செடியை யார் தொடராலோ அவ அதாவது தாய், தகப்பன், மகன் இவாளை தவிர, அந்த குழந்தையினுடைய தாயார், தகப்பன் இவாளை தவிர வேற யார் தொட்டாலும் அது சர்ப்பமா மாறி அவளை கடிச்சிடும். அவ மரணத்தை அடைஞ்சிருவாள். இங்க துஷ்யந்தன் அதை எடுத்தோடனே ஒண்ணுமே ஆகலை. அதனால இவன் தான் தகப்பன் அப்படின்னு சொல்லி உடனே அந்த இடத்துக்கு சகுந்தலையும் வரா. இப்படி 3 பேரும் அப்போ ராஜா மன்னிப்பு கேட்குறான் சகுந்தலத்தை, இந்த மாதிரி தெரியாமல் ஆயிடுத்து அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இந்த மாரீச்சர் இந்த மாதிரி சாபத்தினால்தான் இப்படி ஆச்சு, துர்வாசருடைய சாபம் தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி இந்த குழந்தை இந்த உலகத்தினுடைய பாரத்தை சுமப்பான். அதனால இவனுக்கு பரதன்னு பேரு. இவன் பெரிய சிறந்த வீரனாக இருக்கக்கூடியவன். இவரால் வரக்கூடிய இந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் பாரதர்கள் அப்படின்னு பேரு. அவர்கள் பண்ணக்கூடிய யுத்தம் தான் பாரத போர் அப்படின்னு சொல்லப்படுறது அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்கள் எல்லாத்துமே கண்வ மகரிஷிக்கு ஒரு செய்தியாக அனுப்பப்படுறது. அதை கேட்டு சந்தோஷப்படுறார் கண்வ மகரிஷி. மற்றவை நாளை கேட்போம்.